வீட்டு சமையல் பார்க்கலாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமை சமையல் தான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுல சொரக்காய் போட்டு ஒரு பருப்பு சாம்பாருங்க. அதுக்கு காம்போவா இன்னைக்கு ஒரு வாழைக்காய் வறுத்துருக்கேன், கேரட் பொரியல் பண்ணியிருக்கேங்க. இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்றேங்க. வாழைக்காய் ரொம்ப தோல் சீவாம லேசா மேலால மட்டும் தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்காவே கட் பண்ணிக்கணும், ரொம்ப மெலிசா கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணியில அலசி எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாமா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பெசரிக்கணும். இந்த பெசரி வச்ச பேஸ்ட்ல இந்த நம்ம தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம்லங்க வாழைக்காய், அதை போட்டு நல்லா பெரட்டிடணும். அந்த மசாலா எல்லாமே வாழைக்காயில பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா பெசரி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா எண்ணெய் அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு தாளிச்சுட்டு, பூண்டு ஒன்றும் பாதியமா தட்டி போட்டு ஒரு 6-7 பல் தாளிக்கலாம். தாளிச்சுட்டு அதுலயே நம்ம பெசரி வச்சிருக்க வாழைக்காயும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டணும். இப்போ வாழைக்காய் வதங்கிட்டு இருக்கு, வாங்கி இப்போ அதையும் பார்த்துடலாம். நம்ம மசாலா போட்டு பெரட்டி வச்ச வாழைக்காயை ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு தட்டி போட்டதை போட்டு வாழைக்காயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டோன்னா ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாவே நல்லா வாழைக்காய் வெந்துருங்க. இப்போ அடுப்பை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே பெரட்டி விடலாங்க. 2 பக்கமுமே அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா அடுப்பை குறைச்சி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா சிம்மில் போட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி வாழைக்காயெல்லாம் செய்யும்போது நம்ம இரும்பு சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், அவ்வளோதான், வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சூடாக வடித்த சாதமும் எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குங்க. சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாம்பார், சொரக்காய் சாம்பார், தூதுவளை ரசம். இந்த ரசத்தை சூடாக ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா சளி இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க. கேரட் ஒரு காரக்கறி மாதிரி தான் வச்சேன், பூண்டு மிளகாத்தூள் போட்டு வச்சேன். சாம்பாரும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போங்க. இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பிடிக்கும். வறுத்த வாழைக்காயை சட்டியிலேருந்து உடனே எடுக்கக்கூடாதுங்க, அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுக்கணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சமையலுங்க. வாழைக்காயும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கூடவே ப்ரோட்டீனுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. சாதமும் வடிச்சாச்சு. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலுங்க. நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுவீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம்.